சுமதி மேடம் வந்திருக்காங்க, பத்மா வந்திருக்காங்க. அவங்கள வந்து வெல்கம் பண்றோம். சுஜாதா மேடம் 2 வார்த்தை பேசணும். இதை பத்தி சொன்னோம்னா அவங்க வந்து 2 பெண் குழந்தைகளுடைய தாய். அதே மாதிரி வந்து நல்ல குடும்பத்துல அவங்க அதே மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துல வளர்ந்த பொண்ணு. கல்யாணம் பண்ணிட்டு போய் குடும்பத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணி போன அப்புறம் ஹஸ்பண்டோட நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு போதும். ஹஸ்பண்ட் பெண்கள் இருந்தாலே வந்து தைரியம் தான். நம்ம பயந்தாலே வந்து அந்த இடத்துல போச்சு. நம்ம வந்து தைரியம் இருந்தா நமக்கு நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். அந்த தைரியத்தை வந்து நம்மளா வந்து வளர்ச்சிக்கணும். அந்த மாதிரி தைரியம் நமக்கு இல்லைன்னா கூட யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு 2 இயர்ஸ்லயே நான் வந்து டிசைன் பண்ண அந்த நிலைமை வந்துட்டேன். எங்க பிரதர் வந்து சொல்லி அனுப்பினாரு, நீ வந்து ரொம்ப பயந்து. அதுக்கப்புறமா தான் வந்து நானே ஒரு நாள் வந்து நான் உட்காந்து நம்ம செய்யலாமா இந்த வேலையை வேண்டாமா நான் ரொம்ப யோசிச்சு அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து இதில் ஜெயிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதி இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். நான் ஸ்டாஃபுங்க எல்லாரும் வந்து நல்ல டைப் தான் ரைட்ஸுங்க. நாங்கள் எல்லா ஸ்டாஃபுங்களும் வந்து நகராட்சி பில்டிங்ல நகராட்சி சப்போர்ட்டோட அங்க வந்து இது பண்ணிட்டு சரி நம்ம எல்லாரும் அன்புச்சோலை எங்கன்னு சொல்லிடுங்க. அன்புச்சோலை வந்து தற்காலம், அதாவது அண்ணாபாளையத்தில் இருக்கு. சிவரஞ்சி ஹோட்டலுக்கு பக்கத்துல நகராட்சி பில்டிங் இருக்கு, பெரிய பில்டிங். அந்த பில்டிங் இருக்கு. அதுல வந்து நாங்கள் ஒரு 120 பேர் இருக்கோம். ஆனா சராசரியா ஒரு 60 பேர் டெய்லி வந்துடுறோம். இங்க காலையில 10:30 மணிக்கு ஒரு சுக்கு காப்பி கொடுக்குறோம். 1 மணிக்கு நல்லா சாப்பாடு கொடுத்துறாங்க. மறுபடியும் 4 மணி வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் ஒரு சுக்கு காப்பி கொடுக்குறோம். அந்த அன்புச்சோலையில் வந்து பாருங்க, விளையாடுறதுக்கு பொழுதுபோக்கு விளையாடுறதுக்கு அப்புறம் ரோபோன்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க பாருங்க. அதில் வந்து பாடி எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து இவங்க
பயனாளிகள் இருக்காங்கல்ல, நான் அவங்கள உதாரணமா சொல்றேன். இப்போ சின்ன ஏதோ ஒரு கேஸ்னால ஒரு பெண்மணி ஜெயிலுக்கு போயிடுறாங்க, சரிங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்கள யாரும் வீட்டுல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப எங்க போறதுன்னு தெரியாம அவங்க நிராதரவா நிக்கிறாங்க. இன்னொரு பெண்மணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனநிலை பிறந்த மாதிரி, சுத்தமா இல்லை, தன்னைத்தானே பாத்துக்கிற அளவுக்கு இருக்காங்க, ஆனா கொஞ்சம் மனநிலை பிறந்தவங்களா இருக்காங்க. அவங்கள வந்து அவங்க குடும்பத்துல என்ன பண்ணல, பாத்துக்கல. சோ இந்த மாதிரி வேறு சில பெண்கள் வந்து குடும்பத்துல கருத்து வேறுபாடு காரணமா அவங்கள வெளியே தள்ளிடுறாங்க. இப்படி பல பிரச்சனைகள்னால குடும்பத்தினுடைய ஆதரவு இல்லாம இருக்கக்கூடிய பெண்கள், அவங்களுக்கு சரியான கல்வியோ நல்ல வேலை வாய்ப்போ இருக்காது, சொந்தமா இன்கம் வருமானம் ஈட்டுறதுக்கான இதுவும் இருக்காது. அப்ப அந்த மாதிரி ஆதரவற்ற பெண்கள் வெளியில இருக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நிறைய அபியூஸ் பண்ணிடுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஆதரவற்ற பெண்கள் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் வாழறதற்கான ஒரு இடம் தான் சக்தி சதன் இல்லம். நீங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயசுக்கு மேல 60 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, எங்கேயாவது அந்த மாதிரி பெண்களை நீங்க சந்திக்கிற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மீடியா டைரக்டா கொண்டு வந்து விட முடியாது, நீங்க வந்து வேறு அரசு துறைகள் மூலமா தான் விட முடியும். இப்போ சக்தி சதன் இல்லத்தினுடைய இவங்க மேடம் டைரக்டர் அப்படின்னா, ஒண்ணு சமூக நலத்துறை மூலமோ அல்லது காவல்துறை மூலமோ அல்லது பிற அரசு துறைகள் மூலமோ அவங்களுக்கு ஒரு லெட்டர், இல்லைன்னா நீங்க 181 பெண்கள் உதவி எண் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கு போன் பண்ணி கூட நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி இந்த லொகேஷன்ல இந்த ஒரு பெண்மணி வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க, ஆதரவு இல்லாம இருக்காங்க, இவங்களை நீங்க ரெஸ்கியூ பண்ணி கொண்டு பாதுகாப்பா கூட்டிட்டு போங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 181 பெண்கள் உதவி எண் அந்த நம்பர்ல சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண் இருக்கிற இடத்துக்கே போய் அவங்கள மீட்டு அவங்க ஒன் ஸ்டாப் சென்டர்ல இருந்து மேடம்க்கு ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுத்து அவங்களை கொண்டு வந்து பாதுகாப்பா இங்க வச்சிருவாங்க, சரிங்களா? சோ நம்ம பொதுமக்கள் என்ன பண்ணலாம்னா, இப்படியாப்பட்ட பெண்களை பார்க்கும்போது நம்ம கிருஷ்ணகிரியில இல்ல, தமிழ்நாடுக்குள்ள இந்த இல்லம் இருக்கு. நீங்க வேற ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது கூட நீங்க இப்படி ஒரு பெண்ணை பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா 181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. நம்மனால ஏதோ 4 பெண்கள் மரியாதையா வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒண்ணு. இன்னொன்று வந்து இங்க வந்து இருக்காங்க, சும்மா 3 வேளை சாப்பாடு போட்டு வச்சுக்கிறது கிடையாது. அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்க முடியுமோ, ஒரு தையல் பயிற்சியோ ஏதோ ஒரு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கான வருமானத்தை தானே ஈட்டிக்கிற அளவுக்கு அவங்கள தயார்படுத்தி இங்க வந்து 5 வருடங்களுக்கு தங்கலாம். அந்த 5 வருடங்களுக்குள்ள அவங்க என்ன பண்றோம், அவங்களே அவங்கள கவனிச்சுக்கிற அளவுக்கு அவங்கள தயார்படுத்தி அவங்கள நம்ம வெளியில அனுப்புவோம், பாதுகாப்பா அனுப்புவோம். ஸோ அதுதான் இந்த ஸ்கீம். அதை வந்து நம்ம மாவட்டத்துல ராதாமா எடுத்து நடத்துறாங்க. எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா ராதாமானால பல பெண்கள் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் வாழ்வாங்க. மேடம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்கன்ற ஆழ்ந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இங்க வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து மேடமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும்